கடலூர் சன்னியாசிப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகிறார்கள். 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாரிவலால் தொடர்ந்து தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் பெண்கள். தற்போதைய நிலவரம் அங்கு என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, அது குறிப்பா பாத்தீங்கன்னா பாலூர், கடலூர் பண்ருட்டி சாலையில பாலூர் என்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்ப அந்த புயல் வெள்ள நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து சாலை மறியல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த பகுதியில் வந்து சாலை மறியலானது நடைபெற்று இருக்கு. இந்த கிராம மக்கள்லாம், இந்த 14 கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அருகாமையில் உள்ள ஒரு சில கிராமங்களுக்கு இந்த புயல் நிவாரணமான 2000 ரூபாய் தமிழக அரசு அறிவித்த 2000 ரூபாய் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. எங்க இந்த 14 கிராமத்துக்கு மட்டும் எங்களுக்கு வந்து இன்னும் இந்த 2000 ரூபாய் கொடுக்கல. அதற்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் இவங்களெல்லாம் நாங்க கேட்டா வரும் சொல்றாங்க வழி எங்களுக்கு நிவாரண ரூபாய் வந்து இது வரைக்கும் வரல. அதை கண்டிச்சு தான் நாங்க இப்ப தற்சமயம் சாலை மறியலில் ஈடுபட்டு சொல்றாங்க. இது குறித்து தகவல் இந்த பண்ருட்டி டிஎஸ்பி சபிபுல்லா தலைமையில் வந்த காவல்துறையினர் அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. உங்களிடம் வந்து நாங்க வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி இந்த 14 கிராமங்களுக்கும் அந்த நிவாரண ரூபாய் 2000 வழங்குவதற்கான வழிவகை நாங்கள் கண்டிப்பா செய்யறோம்னு சொல்லியும் அந்த பொதுமக்கள் யாரும் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாம மீண்டும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவர்கள் இந்த பகுதியில் இந்த பாலூர்ல சன்னியாசிப்பேட்டை இந்த பகுதி மட்டும் இல்லாம அருகாமையில் உள்ள முத்துகிருஷ்ணாபுரம், இந்தாண்ட பண்ணை குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் வந்து அந்த பகுதியிலும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால இந்த சாலையான கடலூர் பண்ருட்டி சாலையை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா இருக்கிற போராட்டத்தில் ஈடுபட்டதால பெண் காவல்துறை சேர்ந்தவர்களும் அவர்கள் வந்து கைது செய்யக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. அவர்கள் வந்து வர மறுக்கும் கட்டாயத்துல அவங்க வந்து குண்டு கட்டாக தூக்கி சென்று கைது செய்யறாங்க. அருகாமையில் உள்ள திருமண மண்டபத்துல இப்ப வந்து அவர்களை தங்க வச்சிருக்காங்க. அந்த தங்க வச்சிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வெளியே இருக்கும் ஆண்களும் இப்ப இந்த பகுதியில் இருக்கிறதால அவர்களை வலுக்கட்டாயமா காவல்துறை வந்து அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து வந்து எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் வந்து எங்களுக்கு இந்த நிவாரண தொகையை பற்றி உரிய நடவடிக்கை எடுக்காத வரையில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவலன்.